Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் கடலை பருப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிற ரேஷன் கடை பருப்பு வச்சு சுவையாக வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு நான் பருப்பு எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறினா தான் வடை நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 4 வரமிளகா, பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பச்சை மிளகு 2 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட கருவேப்பிலையில், மல்லியில், கூடவே முருங்கை இலையும் நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு துண்டு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பை நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். இதை லாஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம் ஏலக்காய் பொடி, சோம்பையும் போட்டு அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சம் பருப்பும் சேர்த்திக்கலாம். ஏன்னா வரமிளகு தனியாக அரைப்படாது. இதுக்கு வேண்டி கொஞ்சம் ஒரு பிடி அளவு பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் பருப்பையும் சேர்த்திடலாம். பருப்பை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி இது கூட தேவையான பொருள்லாம் சேர்த்துலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த பருப்பு, கூடவே தேங்காயும் சேர்த்திக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், முருங்கை இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்துலேயே தண்ணி வந்துடும். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கையில் தட்டி எண்ணெயில் போடலாம். அப்படி கையில் தட்டும் போது மாவு ஒட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் பேப்பர் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். ரொம்ப தட்டிட்டிங்கன்னா தட்டை வடையாயிரும். இந்த மாதிரி அளவாக தட்டிக்கிங்க. இந்த மாதிரி உருண்டையாக தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். உருண்டையாக தட்டி போடும் போது உள்ளெல்லாம் நல்லா வேகணும். போட்டனையும் திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா முருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்போது சுவையான சேலம் ஸ்பெஷல் துவரம்பருப்பு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.